அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 9ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனலில் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் ரிவ்யூ பண்ணுங்கள். செபி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட், டிவிடெண்ட், அப்கமிங் போர்ட் மீட்டிங், இந்த ரெண்டு தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பங்கு ஜிஆர்பி லிமிடெட். காயின் பேஸ் பார்த்தீங்கன்னா 2746, 21 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 12%, நெட் ப்ராஃபிட் 77% வாய்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை ஈரோனியரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 14 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. காயின் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1/2%. செக்டர் வந்து ரப்பர். பிர்லா கார்பரேஷன் லிமிடெட் 1058 ரூபா காயின் பேஸ், 257 கோடி ப்ராஃபிட். ஈரோனியரில் சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 33% வாய்ந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு ஈரோனியரில். அதுமாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 10 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1%. செக்டர் வந்து சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட். டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1156, 1587 கோடி ப்ராஃபிட். ஈரோனியரில் சேல்ஸ் 20%, நெட் ப்ராஃபிட் 21% வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கமில் ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் தான். நெட் ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதுமாதிரி டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 8 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 3/4%. இதற்கான ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 10 ஜூலை 2025. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல். பர்ஃபெக்ட் பேக் லிமிடெட் 98 ரூபா காயின் பேஸ், 68 லட்சம் ப்ராஃபிட்டு. ஈரோனியரில் சேல்ஸ் 13% வாய்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 41% டவுனாக இருக்குது. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 1 கோடியே 15 லட்சம் பண்ணாங்க. ஸோ ரிசல்ட்டு ரொம்ப டவுனாக இருக்குது ஈரோனியரில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அதுமாதிரி டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 1 ரூபா தராங்க. காயின் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1%. செக்டர் வந்து பேப்பர் ப்ராடக்ட். கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி லிமிடெட் 875 ரூபா காயின் பேஸ், 363 கோடி ப்ராஃபிட். ஈரோனியரில் சேல்ஸ் 12% டவுனு, நெட் ப்ராஃபிட் 60% டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 5 ரூபா 40 பைசா தராங்க. காயின் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1/2%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 15 மே 2025. செக்டர் வந்து ஷிப்பிங். மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் 228 ரூபா காயின் பேஸ், 203 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வழக்கமாக மாதிரி லாஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 134% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட்டில் இருந்த கம்பெனி இப்போ லாஸில் போயிருக்காங்க. அதுக்கு என்ன காரணங்கிறத நீங்கள் பெரியவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக சொல்லிடுவாங்க. அதுமாரி 50 பைசா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 4% வருது. வழக்கமாக 1 ரூபா தருவாங்க. இப்போ அதுவும் குறைச்சிட்டாங்க, 50 பைசா தராங்க லாஸ் பண்ணனால. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15 மே 2025. செக்டர் வந்து என்பிஎஃப்சி. பேங்க் ஆஃப் இந்தியா 110 ரூபா காயின் பேஸ், 2602 கோடி ப்ராஃபிட். ஈரோனியரில் சேல்ஸ் 14%, நெட் ப்ராஃபிட் 60% வந்திருக்கு. அதுமாதிரி கிராஸ் என்பிஏ 3.69 இருந்தது, 3.27 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.85 இருந்தது, 0.82 குறைச்சிருக்காங்க. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. அதோட சேர்த்து சூப்பரான டிவிடெண்டும் கொடுத்துருக்காங்க. வழக்கம் மாதிரி கேனரா பேங்க், யூனியன் பேங்க், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா 4 ரூபா 5 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. எல்லா ஷேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபா கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கொடுக்குற டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ரூபா. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் 3.25% கிட்ட வருது டிவிடெண்ட். ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 20 ஜூன் 2025. செக்டர் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கு. ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்கு. ஸோ முக்கியமான டிவிடெண்ட் யாருக்கு போகுங்கிறது அவங்க தெரிஞ்சது தான். எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. செரா சானிட்டரி வேர் லிமிடெட் 5827 ரூபா காயின் பேஸ், 85 கோடி ப்ராஃபிட். ஈரோனியரில் சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 14% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓரளவுக்கு ஓகேவான நல்ல ரிசல்ட்டு. அதுமாதிரி டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 65 ரூபா தராங்க. காயின் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1%. ரெக்கார்டு வந்து ஜூலை 1. செக்டர் பார்த்தீங்கன்னா சானிட்டரி வேர். செர்மேக்ஸ் லிமிடெட் 3234 ரூபா காயின் பேஸ், 206 கோடி ப்ராஃபிட். ஈரோனியரில் சேல்ஸ் 12%, நெட் ப்ராஃபிட் 10% வந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் தான் ஓரளவுக்கு. அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 14 ரூபா தராங்க. காயின் பேஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 1/2%. ரெக்கார்ட் வந்து 4 ஜூலை 2025. செக்டர் வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். நவீன் ஃப்ளோரைன் இன்டர்நேஷனல் லிமிடெட் காயின் பேஸ் 4589 ரூபா, 95 கோடி ப்ராஃபிட். ஈரோனியரில் சேல்ஸ் 14%, நெட் ப்ராஃபிட் 35% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 7 ரூபா தராங்க. காயின் பேஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 4% குறைவாக இருக்குது. ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா ஜூலை 4, 2025. செக்டர் பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். நோவாரெட்டிஸ் இந்தியா லிமிடெட் காயின் பேஸ் 804, 29 கோடி ப்ராஃபிட். ஈரோனியரில் சேல்ஸ் 3%, நெட் ப்ராஃபிட் 99% வந்திருக்கு. ஸோ ஈரோனியரில் நெட் ப்ராஃபிட் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. அதேமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 25 ரூபா தராங்க. காயின் பேஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 3.25% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 23 ஜூலை 2025 இருக்கலாம். ஒரு டவுட் இருக்குது, மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்மாசிட்டிக்கல். ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ் லிமிடெட் 402 ரூபா காயின் பேஸ்,
56 கோடி ப்ராஃபிட். ஈவனியில் சேல்ஸ் 7%, நெட் ப்ராஃபிட் 8% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 3 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 3/4%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 21 ஆகஸ்ட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர். அடுத்து பார்த்தீங்கன்னா விஸ்விஸ் இந்தியா லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 4801. ஸ்டாக் ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க 1:10. ஃபேஸில் 10 இருக்கிறத 1 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக் ஆகும். ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். அதற்கான ரெக்கார்ட் டேட் தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 ஜூன் 2025 தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து எலக்ட்ரோ ராட்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. எடில்வைஸ் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 78 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 14 மேல போர்ட் மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க 1 ரூபா பைசா. போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க எடில்வைஸ். JSW எனர்ஜி லிமிடெட் 460 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 15 மேல போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. போன வருஷம் 2 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. GPT இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 117 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 16 மேல போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் 1 ரூபா கொடுத்துட்டாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு 3 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ மேற்கொண்டு ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். கேலக்ஸி சர்ஃபாக்டன் லிமிடெட் 2076 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 16 மேல போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. இந்த வருஷம் மார்ச்சில் ஆல்ரெடி 18 ரூபா கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2வது டிவிடெண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில். EIH அசோசியேட் ஹோட்டல்ஸ் லிமிடெட் 343 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 16 மேல போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. இடையில ஏதோ 1:1 போனஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்பு இல்லை. போன வருஷம் 6 ரூபா கொடுத்துருக்காங்க. அதோட குறைவாக தான் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். ST கார்பரேஷன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 6 ரூபா 63 பைசா. 17 மேல போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இது ஒரு பெனி ஸ்டாக் டிவிடெண்ட் தராங்கன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்தளவுக்கு ஃபைனான்ஷியல் இல்லை. ஸோ தராங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் முடியாதுன்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்து வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டும் தரல இந்த கம்பெனி. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கியூஸ் கார்ப் லிமிடெட் 329 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 19 மேல போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இந்த வருஷம் ஃபெப்ரவரியில் ஆல்ரெடி 4 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். ஜைடஸ் வெல்னஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1723. 19 மேல போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட்டு அதோட ஸ்டாக் ஸ்பிட்டும் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபேஸிலி 10 இருக்கிறத 1, 2 இல்லை 5 என்னங்கிறத போர்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக் ஸ்பிட்டு டிவிடெண்ட் ரிசல்ட் எல்லாமே அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 5 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஜைடஸ் வெல்னஸ் லிமிடெட். இன்றைக்கி இந்த காலையில் இதோட முடிச்சிட்டேன். இதுக்கு நிறைய நியூஸ் இருக்குது. அது நாளைக்கு ஈவினிங்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.